ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம திருமந்திரத்துல 3ஆம் தந்திரம் அட்டமா சித்தி அத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அட்டமா சித்தில இன்னைக்கு பாடல் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து அந்த ஒவ்வொரு சித்தியும் அனிமா லஹிமா அதற்கு தனித்தனியா விளக்கம் சொல்ற மாதிரி இருக்கும். அதனால இன்னையோட அந்த அட்டமா சித்தி முடியுது. அப்ப அட்டமா சித்தில நாம இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு தடவை திரும்ப பார்த்துட்டு இன்னைக்கு வகுப்போட முடிச்சுக்கலாம். அட்டமா சித்தில 640வது பாடல்ல இருந்து ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி பார்த்த அதே கருத்தை தான் திரும்பவும் சொல்லியிருந்தாரு. திருமூலர் தான் 8 திசைகளிலையும் தேடி பார்த்து விட்டேன். சிவபெருமானை போன்ற உயர்ந்த பொருள் வேறு எதுவுமே கிடையாது. அவரை அடைவதற்காகவே தான் நாம அந்த 8 வகையான யோகம் அட்டாங்க யோகம் பயிற்சி செய்து இந்த நிலைக்கு வந்திருக்கோம். அவர்கிட்டதான் அந்த சித்தி இருக்கு, அவர்கிட்ட தான் அந்த யோக நிலை இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல்ல அந்த சிவபேரை போய் அடையிறதுக்கான விதம் தான் இந்த அட்டமா சித்தி. இத கடந்துதான் நாம அவரை போய் அடைய போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அடுத்த பாடல் அவர் அடைந்த பிறகு நமக்கு இந்த பிறவி நீங்கும். அப்ப திரும்ப திரும்ப நாம பிறக்க வேண்டிய சூழல் வராது, இந்த பிறவி நீங்கிவிடும். இந்த பிறவி நீங்கிய பிறகு நமக்கு என்ன கிடைக்கும்? பரகாயம் பெறலாம். இந்த காயம் அப்படிங்கிறது இந்த உடல், பரகாயம் அப்படிங்கிறது மேலான இந்த உடலா, இதையே நம்மளால மாத்திக்க முடியும். அடுத்த பாடல்ல அந்த 8 பெரும் சித்திகள் என்னென்ன, அட்டமா சித்தி என்னென்ன அப்படிங்கிறத விளக்கமா சொல்லி இருந்தாரு. அதற்கு அடுத்த பாடல்ல இந்த அட்டமா சித்தி பெறுவதற்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே மூச்சு பயிற்சியை தான் திரும்பவும் சொல்லி இருந்தாரு. இந்த இந்த பயிற்சியில நம்ம எக்ஸைல் பண்ற விதம் ரொம்ப மெதுவா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அந்த கும்பகம் பண்றது அதையே திரும்பவும் விளக்கம் சொல்லி இருந்தாரு. அடுத்த பாடல்ல நமக்கு இந்த வினைகள் செய்வது, நமக்கு மீண்டும் பிறப்பு ஏற்படுவது, இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள் தான். இந்த உறவுகள் காரணமாக தான் நமக்கு நோய்கள் வருது. இது மூலமா தான் நம்ம மீண்டும் இறந்து பிறந்து அந்த நிலைக்கு வரோம். அதை நாம புரிஞ்சுக்கணும். அப்போ உறவுகள் எவ்வளவு இருந்தாலும் அவங்களோட நாம பற்றற்று இருக்கிறதுக்கு தான் அந்த சுவாச பயிற்சி, அதையும் தெளிவா சொல்லி இருந்தாரு. அடுத்து என்ன பயிற்சியா இருந்தாலும் சரி, குறைந்தது நாம அதுல 7 ஆண்டு காலங்கள் அதுலயே நிதானமா இருந்தாதான் நமக்கு அதுல அடுத்த நிலை கிடைக்கும். அது ஒரு பாடல் சொல்லி இருந்தாரு. அடுத்து இந்த உடல்ல இருக்கக்கூடிய கீழ் உலகம் 4, மேல் உலகம் 4, அந்த 14 உலகங்களையும் நாம உணரக்கூடிய அந்த நிலையை நம்மளால எய்த முடியும். அடுத்த பாடல்ல திரும்பவும் அந்த 8 சித்திகளை பத்தி சொல்லி இருந்தாரு. அடுத்த 650வது பாடல்ல இந்த இந்த சித்திகள் கிடைக்கும் போது நம்மளுடைய உடல்ல வேற எதுவும் பிரச்சனைகள் வருமா, அந்த மாதிரி எதுவும் இருக்கானா? வேறு எதுவுமே கிடையாது. இது ஒரு உயர்ந்த யோக நிலை, அது சொல்லி இருந்தாரு. அடுத்த பாடல்ல காலத்தை பத்தி சொல்லி இருந்தாரு. 651வது பாடல்ல எத்தனை அந்த ஐம்பூதங்களுக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கும், நேரம் இருக்கும். கரெக்டா நம்ம அந்த நேரத்துல நாம பயிற்சி செய்யும் போது நமக்கு அந்த நிலை அடைய முடியும். ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூதத்துக்கான காலத்துல பயிற்சி செய்யும் போது அந்த 12 கால தவ நிலைய நம்மளால வேகமாக எய்த முடியும். அந்த கருத்தை சொல்லி இருந்தாரு. அடுத்து நம்மளுடைய உடல் தூய்மையான உடலாக மாறும் இந்த சித்தி நமக்கு கிடைக்கும் போது. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 4 பாடல்களுக்கு வாயுக்களை பத்தி சொல்லியிருந்தாரு. தச வாயுக்கள் என்னன்னா, அதுல முக்கியமான வாயு தனஞ்சயன் வாயு. அதுதான் குண்டலினி யோகத்துக்கு நமக்கு துணை செய்ய போறக்கூடிய வாயு. அந்த அந்த வாயு குறைவக்கூடாது.
குறைந்தால் நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும், இதெல்லாமே சொல்லியிருந்தாரு. அடுத்த பாடல்ல வந்து தனஞ்சயன் வாயு மாதிரியே ஒரு நாடி இருக்கு. 72,000 நாடிகள் இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு நாடி, அது வந்து சுழுமுனை நாடி. அத பத்தி சொல்லியிருந்தாரு. அந்த சுழுமுனை நாடி வந்து கீழ அக்னி மண்டலத்தை கடந்து சூரிய மண்டலத்தை கடந்து அதற்கு மேல இருக்கக்கூடிய சந்திர மண்டலத்துல போய் ஒரு இடத்துல ஒடுங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த இடத்துக்கு நம்மளுடைய ஆன்மா செல்லும் போது அந்த ஆன்மா வந்து ஒரு கோயில் கலசத்துல இருக்கக்கூடிய விதை வந்து எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதோ அந்த மாதிரியான ஆன்மாக்கு அந்த முக்கியத்துவம் கிடைக்கும். அடுத்து அந்த இடத்துல வந்து ஒரு தேன் சுரக்கும். அந்த தேனை எடுத்து அந்த ஆன்மா பருகும்போது அதற்கு அந்த பேரின்பம் கிடைக்கும். முதல் பாடல்ல இருந்தே இதே கருத்துக்கள் தான் திரும்பவும் சொல்றாரு. அப்ப அதை இன்னும் தெளிவா இதுல சொல்றாரு. அடுத்த பாடல்ல நம்மளுடைய சுழுமுனை நாடியில 9 விதமான சக்திகள் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு சக்கரங்கள்ல இருக்கிறதை ஒவ்வொரு சக்திகளா சொல்றாரு. அந்த சக்திகளுடைய துணையால தான் அந்த குண்டலினி சக்தி மேல எழும்ப போகுது. தனஞ்சயன் வாயுவும் துணை செய்யணும், சுழுமுனை நாடி துணை செய்யணும், அதுல இருக்கக்கூடிய 8 சக்திகளும் துணை செய்யணும். அடுத்த பாடல்ல ஆதி சக்தியா இருக்கக்கூடிய அந்த முழு முதல் சக்தி தான் 735 சக்திகளாக பிரிந்து கீழே இறங்கி வருகிறாள். அதையும் சொல்லியிருந்தாரு. அடுத்து அந்த அந்த சக்தி எல்லாம் எங்க போய் ஒரு இடத்துல அடங்குதுன்னா சிவத்துக்கிட்ட தான் அது அடங்குது. அது அடங்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய நாதமானது ஒடுங்கி அந்த இறை நாதம் வந்து எழும். அந்த எழும்பக்கூடிய இடம்தான் வந்து இரவு பகலற்ற ஒரு இடம். நம்ம உடலுக்குள்ளேயே அந்த ஒரு இடம் இருக்கு. அங்கதான் எல்லாமே கடைசியா தனஞ்சயன் வாயு, சுழுமுனை நாடி, நம்மளுடைய நாதம், பிராணன் அனைத்தும் போய் ஒடுங்கக்கூடிய இடம் அந்த ஒரு இடம்தான். அந்த இடத்துலதான் அந்த 735 சக்திகளாக பிரியக்கூடிய அந்த ஆதி சக்தியுமே போய் அடங்கி விடுகிறாள். இது அந்த பாடலோட நம்ம கடைசி வகுப்பு முடித்திருந்தோம். இப்ப அடுத்த பாடல் 667வது பாடல். நாடியின் உள்ளே நாத தொனியுடன் தேடி உடன் சென்ற திருவினை கைக்கொண்டு பாடியுள் நின்ற பகைவரை கட்டிடும் மாடில் ஒரு வகை மணி விளக்கு ஆனதே. நாடி அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து குழப்பமே வேண்டாம். அது வந்து சுழுமுனை நாடியதான் சொல்றாங்க. இப்ப நாடியின் உள்ளே அப்படின்னா சுழுமுனை நாடியின் உள்ளாக. சுழுமுனை நாடிக்குள்ள என்ன வரும்? இதற்கு முன்னாடி பாடல்ல பார்த்தோம் இல்லையா? இடக்கலை பிங்கலைன்னு 2 நாடியிலையும் செல்லக்கூடிய வாயுவானது தடைப்பட்டு மடை மாற்றி இந்த சுழுமுனை நாடிக்கு வரும்னா அப்ப உள்ள இருக்கிறதா நம்மளுடைய பிராணன். நாடியின் உள்ளே நாத தொனியுடன் அந்த பிராணன் வந்து எப்படி இருக்குன்னா காற்றா மட்டும் இல்ல நாதமாவும் இருக்கு. நாதம்னா ஒரு ஓம்ங்கிற நாதம், ஒரு ஒளியோட தான் அந்த நாதமோட அந்த காற்று அந்த சுழுமுனை நாடிக்கு உள்ளாக. துணியுடன் அப்படின்னா எப்படி ஒரு கடல்ல வந்து ஒரு படகு அப்படியே அசைந்துகிட்டே அது போற போக்குல போகுமோ அது மாதிரிதான் நம்ம சுழுமுனை நாடிக்குள்ள அந்த மூச்சு காற்றாகிய அந்த பிராணன் வந்து நாதம் போல அந்த காற்றோட சேர்ந்து அந்த நாதமும் போய்கிட்டு இருக்கு. தேடி உடன் சென்ற திருவினை கை கொண்டு. தேடி அப்படின்னா அந்த நாதம் வந்து அந்த சுழுமுனை நாடியில போனதும்லாம் அப்படியே போய் இறைவனுடைய திருவடியை அடைந்துராது. அது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தேடி நமக்கு வரக்கூடிய அந்த வினைகள் இது எல்லாத்தையும் அனுபவித்து கொஞ்சம் கொஞ்சமா அது தேடி உடன் சென்று அந்த நாதத்தினுடைய ஏற்கனவே உள்ள அந்த பரநாதம் ஒலிக்குது. அதோட இந்த நாதமும் அதை அப்படியே தேடிக்கிட்டே எங்க அந்த நாதம் இருக்குன்னு தேடி அதன் உடன் சென்று திருவினை கை கொண்டு. திருவினை அப்படிங்கிறது இந்த இடத்துல சிவபெருமானதான் சொல்றாங்க. அந்த சிவபெருமானை கை கொண்டுனா அந்த சிவபெருமானை அடைகிறதுக்கு நமக்கு யாரு வந்து கை கொடுத்து உதவுவாள் அப்படின்னா சக்தியானவள் சிவசக்தி தான் நமக்கு வந்து கை கொடுத்து நம்மளுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. தனஞ்சயன் கீழ இருந்து சுழுமுனை அந்த குண்டலினி சக்தியை எழுப்பிவிடும். சுழுமுனை நாடி பிராணனை கொண்டுட்டு அந்த நாடி வழியாக சென்றாலும் அதுல இருக்கக்கூடிய நாதம் தேடி சென்றாலும்
நமக்கு உடன் செல்ல நம்மளை கூட்டிட்டு போறது யாருன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பெண் சக்தி தான் நம்மளை கூட்டிட்டு போகுது. பாடியுள் நின்ற, பாடியுள்னா அங்க இருக்கக்கூடிய பாசம், அதுக்குள்ளதான் நம்மளுடைய ஆணவம், கண்மம், மாயை ஆகிய பாசங்கள் எல்லாமே அதுக்குள்ளதான் நிக்குது. பகைவரை கட்டிடும், அந்த நிக்கிற அந்த பாச மலங்கள் தான் பகைவர். பகைவர்னா நம்ம தேடி போறது இறைவனுடைய திருவடி அடைகிறதுக்கு, இல்ல பிறவா நிலை அடைவதற்கு, ஏதோ ஒரு நிலைக்காக நம்ம செல்றோம்னா அதற்கு பகைவராக அந்த பாசங்கள் தான் இருக்கு. அதை கட்டிடும் அப்படின்னா அதை நமக்கு உணர்த்தும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் பாச மலங்கள், இத எல்லாத்தையும் இத நீ விட்டுடு, இத நீங்கிட்டு நீ வா அப்படின்னு யார் உணர்த்துவானா? சக்தி தான் உணர்த்துவாள். சக்தி தான் இதுல இருந்து நீ விலகி வான்னு நம்மள கையை பிடிச்சு ஒரு குழந்தைய கூட்டிட்டு போற மாதிரி அவள் தான் கூட்டி செல்வாள். மாடில் ஒரு வகை, மாடில்னா நம்ம செல்வம்னு சொல்லுவோம் இல்லையா? மாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய செல்வம். மாடில் ஒரு வகை, அந்த மிகப்பெரிய செல்வங்களில் ஒரு வகை எது? செல்வம் எதுனா மணி விளக்கு ஆனதே. அந்த வகையான செல்வம் தான் அந்த சுழுமுனை நாடியில வரக்கூடிய அந்த மணி விளக்கு. அந்த விளக்க வச்சுட்டு தான் அந்த சக்தியானவள் அவளுடைய துணை கொண்டு நாம இந்த பாச மலங்கள் ஆகிய அந்த இருளை எல்லாம் நீக்கிட்டு அந்த சுழுமுனையில இருக்கக்கூடிய அந்த தூண்டா விளக்கு, அதுதான் மணி விளக்கு, அதை போய் நாம் அடைய போறோம். திரும்பவும் பார்க்கலாம். நாடியின் உள்ளே நாத தொனியுடன், சுழுமுலை நாடியின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிராணமாகிய நம்மளுடைய தனஞ்சயன் வாயுவினால் எழப்பட்டு உள்ளே செல்லக்கூடிய அந்த பிராணத்தின் நாத தோணியுடன், அந்த நாதத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாதத்தின் துணை கொண்டு தேடி உடன் சென்ற திருவினை கை கொண்டு, அந்த நாதத்தின் முடிவில் நாதமாக விளங்கக்கூடிய இறைவனுடைய திருவருளை பெறுவதற்கு சக்தியின் துணை கொண்டு பாடியில் நின்ற பகைவரை கட்டிடும், பாச மலங்களில் இருந்து விலகி நிற்பதற்கு, அந்த பாச மலங்களாகிய பகைவரை நமக்கு காட்டி கொடுத்து அதிலிருந்து நாம விலகி வருவதற்கு மாடில் ஒரு வகை மணி விளக்கு ஆனதே. சுழுமுனையில் இருக்கக்கூடிய அந்த தூண்டா விளக்கே நம்மளை காக்கக்கூடிய விளக்காக இருக்கிறது. அப்ப நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பாச மலங்கள் தான் இருள். அந்த இருள்ல இருந்து நமக்கு வெளிச்சத்தை காட்டக்கூடிய அந்த ஜோதி தான் சுழுமுனை நாடி. அதுல நமக்கு துணையாக வருவது யாரு? அந்த அருள் சக்தி தான் துணையாக வர்றாள். அந்த அருள் சக்தி நமக்கு வரணும்னா நமக்கு தனஞ்சயன் வாயுவும் சுழுமுனை நாடியும் அதுல இருக்கக்கூடிய பிராணன், அந்த பிராணத்தினுடைய நாதம் அனைத்தும் நமக்கு துணை செய்தால்தான் அந்த சக்தி இறங்கி அருள் செய்து நம்மள அந்த சிவனுடைய திருவடிக்கு அழைத்து செல்வாள். அடுத்த 668வது பாடல். அணிமாதி சித்திகளானவை கூறில் அணுவில் அணுவின் பெருமையின் நேர்மை இணுகாத வேகார் பரகாயம் மேவல் அணுவத் தனையெங்குன் தானாதல் என்றே. அடுத்த பாடல்ல திரும்பவும் அந்த 8 சித்திகளை பத்தி தான் சொல்றாரு. நமக்கு சக்தி துணை கொண்டு நம்மள திருவடிக்கு அழைத்து செல்லும் போது நமக்கு 8 விதமான சித்திகள் கிடைக்கும் அப்படின்னு அந்த 8 சித்திய சொல்றாரு. அணிமாதி சித்தி, அணிமா முதலிய 8 சித்திகளும் ஆனவை கூறில், அந்த சித்திகள் என்னென்ன அப்படின்னு கூறும் இடத்து அணிமா அணுவில் அணுவின், அணுவை போன்ற மிக சிறிய பொருள்களுக்கும் சிறியதாக அணுவாக மாறி செல்வது. பெருமையின் நேர்மை, பெரிய பொருள் தனிற்கும் அதை விடவும் பெரிய பொருளாக மாறுவது. இப்போ உலகம் பெருசுனா அதை விடவும் பெரிய பொருளாக நாமே மாற்றிக்கொள்வது, அது ஒரு வகை சித்தி. இணுக்காத,
அசைக்க முடியாத கனம் உடைய பொருளாக, இணுக்காத தன்மையுடையதாக மாற்றுவது. வேகார் பரகாயம், புகை போல லேசாவது, ஒரு காற்றோட காற்றாக கலந்து விடுவது. பரக்காய மேவல், மேலெலும்பி அந்த வானை தொடுவது போல அந்த அளவுக்கு உயரமாக போவது. அணுவை தனை எங்கும், அந்த அணு போன்ற அந்த அனைத்தையும் தன்னுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவது. அனைத்து பூதங்களிலும் கலந்து எழுவது. எங்கும் தானாதல், எல்லா உயிர்களுக்கும் தானாகவே எல்லாத்தையும் இயக்கக்கூடிய அந்த கருத்தாக தானாகவே மாறுவது. தானாதல், அனைத்திலும் வசியம் செய்து அனைத்திலும் தானாகவே இருத்தல் என்னும் 8 இவை அனைத்தும், இந்த 8மே 8 சித்திகளாக நமக்கு சிவசக்தியினுடைய அருள் கிடைக்கும் போது இந்த 8 சித்திகளும் நமக்கு கைகூடும். அதற்கு பிறகுதான் நமக்கு அந்த சிவபெருமானுடைய திருவடியை போய் அடையக்கூடிய அந்த நிலையே கிடைக்கும். அந்த 8 சித்தி என்னென்னங்கிறத திரும்பவும் சொல்லியிருக்காரு. இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். முதல் சித்தி கடுகை விடவும் சிறியதாக, அணுவை விடவும் சிறியதாக மாறுவது. 2வது சித்தி பெருசு, உலகை விடவும் பெரியதாக மாறுவது. 3வது நம்ம உடல் அளவே இருந்தாலும் உடல் எடை மட்டும் பயங்கரமா கூடி போறது. 4வது நம்ம உடல் அப்படியே இருந்தாலும் அது காற்றுல மிதக்கிறது போல லேசாவது. 5 வானளவுக்கு உயர்ந்து நிற்பது. 6 எல்லாவற்றிலும் கலந்து இருப்பது. 7 அந்த உயிர்கள் தோன்றுவதற்கு முக்கியமான கருவாக நாமாவே இருப்பது. 8 அனைத்தையும் வசியம் செய்வது. அந்த 7 தான் கூடு விட்டு கூடு பாயிறது. அந்த கருத்தை தான் இதுல எல்லாத்துக்கும் தானாகவே இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 8 சித்திகளை திரும்பவும் இந்த 670 பாடல் முடியவும் திரும்பவும் விளக்கமா சொல்லியிருக்காரு. அதுல இன்னும் நல்லா தெளிவா பார்க்கலாம். அடுத்து 669வது பாடல். 8 சித்தி யோரெட்டி யோகத்தால் கிட்டா பிராணனே செய்தார் கிடைத்திடும். ஒட்டா நடுநாடி மூலத்தனல் பானு விட்டான் மதியுண்ணவும் வரும் மேலதி. அட்டாங்க யோகம் பயில நமக்கு அப்படியே அட்டமா சித்தி கிடைத்திடும். அட்டமா சித்தி கிடைப்பதற்கு சிவசக்தியினுடைய துணை இருக்கும். சிவசக்தி நம்மள சிவத்திடம் கொண்டு போய் சேர்க்க போகிறார். இப்ப அந்த சித்தியை பத்தி தான் திரும்பவும் சொல்லியிருக்காரு. 8 சித்தி, அந்த அட்டாங்க யோகம் 8 யோகத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த 8 சித்திகளானது கிட்டா பிராணனை, கிட்டா அப்படின்னா நம்மளால அடக்கி அத பயிற்சி செய்து அடக்க முடியாத அந்த பிராணனையும் அடக்கி கிட்டா பிராணனை செய்தார் கிடைத்திடும். அவ்வாறு நம்ம அந்த பிராணனை நம்ம பயிற்சி செய்து பயிற்சி பண்ணும்போது கிடைத்திடும். இந்த அட்டமா சித்தி நமக்கு கிடைத்திடும். ஒட்டா நடுநாடி, நாடின்னு சொன்னாலே சுழுமுனை நாடிதான். ஒட்டா நடுநாடினா அந்த நாடி இந்த இடது சுவாசம் வலது சுவாசம் எதோடும் இல்லாம 2க்கும் நடு நாடியாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டா நடுநாடி சுழுமுனை நாடி. மூலத்தனல் பானோ, மூலத்தனல் அப்படின்னா மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அக்கினி ஆகிய குண்டலினி அக்னியே தான் மூலாத்தனல் அப்படின்னு சொல்றாரு. விட்டான் மதியுண்ண, அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த அக்கினியானது மூலாதார அக்கினி கடந்து, அதுதான் சூரிய மண்டலத்தையும் கடந்து கடைசியா மதிமண்டலம் அப்படிங்கிறது நம்ம தலைக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சந்திர மண்டலத்துக்குள்ளேயும் அந்த அக்கினி தான் செல்ல போகுது. உண்ணவும் வரும் மேலதி, அந்த சந்திர மண்டலத்துக்குள்ளதான் என்ன இருக்குன்னா அமுதுன்னு சொல்லக்கூடிய அந்த அமிர்தமானது அங்கதான் சுரக்குது.
இந்த நாடி வழியாக நாம அங்க போகும்போதுதான் அந்த அமிர்தத்தை நாம வந்து உண்டு அந்த மேலான நிலைய வந்து அடைய முடியும். அப்ப அட்டாங்க யோகமும் செய்யணும், பிராணனை வசப்படுத்தக்கூடிய கலையும் செய்யணும். அது இரண்டும் செய்து அந்த சுழுமுனை நாடி வழியாக மூலாதார அக்கினியை அந்த சூரிய மண்டலத்தையும் கடந்து சந்திர மண்டலத்துக்கு செல்லும் போதுதான் நமக்கு அந்த அட்டமா சித்தி கிடைக்கும். இதே கருத்தை தான் திரும்பவும் சொல்லியிருக்கார். திரும்ப பார்க்கலாம். எட்டாகிய சித்தி, அட்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய அந்த 8 சித்திகளும் ஏரெட்டி யோகத்தால் நாம செய்யக்கூடிய அட்டாங்க யோகத்தினால் கிடைக்கப் பெறும். கிட்டா பிராணனை அடக்கி நாம் வசப்படுத்தக்கூடிய அந்த பிராணனை செய்தார் கிடைத்திடும். அவ்வாறு நாம வசப்படுத்தும் போது நமக்கு இந்த 8 சித்திகள் கிடைத்திடும். ஒட்டா நடுநாடி சுழுமுனை நாடி, அந்த பிராணனை சுழுமுனை நாடி வழியாக செலுத்தும் போது மூலத்தணல் பானு விட்டான் மதியுண்ண, அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அக்கினியானது சூரிய மண்டலத்தை கடந்து சந்திர மண்டலத்துக்கு செல்லும் போது உண்ணவும் வரும் மேலதி, அந்த சந்திர மண்டலத்தில் சுரக்கக்கூடிய அந்த அமிர்தமானதை உண்ணக்கூடிய மேலான அந்த சிவநிலை வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்து 670வது பாடல். சித்திகள் எட்டன்றி சேரெட்டி யோகத்தால் புத்திகளானவை எல்லாம் புலப்படும். சித்திகள் என் சித்தி தானான் திரிபுரை சத்தி அருள் தர தானுளவாகுமே. இப்ப இந்த சித்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். 8 விதமான அந்த யோக சித்தி கிடைக்கும். இந்த சித்தி கிடைக்கிறதுக்கு காரணமா இருக்கிறது சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த சித்தி மட்டும்தான் நமக்கு கிடைக்குமானா நம்ம எதை நோக்கி போறோம்? ஞானத்தை நோக்கி போறோம். ஞானம்தான் அந்த மெய்ப்பொருள். அந்த ஞானமும் நமக்கு கிடைக்கும். இந்த சித்திகளோட சேர்ந்து ஞானம் கிடைக்கும். அப்ப சித்தி வேறு ஞானம் வேறு அப்படிங்கிறத விளக்குறது தான் இந்த 670வது பாடல். சித்திகள் 8 அன்றி, இந்த அட்டமா சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 8 சித்திகள் அன்றி சேரெட்டி யோகத்தால் நாம செய்யக்கூடிய இந்த யோகத்தினால் மேலான யோகத்தினால் புத்திகளானவை, புத்தி அப்படிங்கறதுதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஞானம். ஞானம்னா அந்த இறை ஞானம், மெய்ஞானம் மட்டும்தான் உண்மையான ஞானம். அந்த இறைவனுடைய திருவடியை அடைகிறது தான் மெய்ஞானம். அந்த ஞானமும் நமக்கு கிடைக்கும். புத்திகளானவை, ஞானங்கள் அனைத்தும்னா அதுல சிவன் தான் அனைத்துமான ஞானம். அவரே நமக்கு கிடைப்பார். எல்லாம் புலப்படும். அந்த அந்த ஞானம் வந்து அப்ப வேற எங்கேயோ இருக்கு, சிவசக்தி நம்ம கையை பிடிச்சு அங்க கூட்டிட்டு போறான் அப்படி கிடையாது. அது எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. எல்லாம் புலப்படும். நமக்கு நாமே அது அனைத்தும் தெரிய வரும். சித்திகள் என் சித்தி, இந்த இந்த சித்திகளாகிய நாம சொல்லக்கூடிய அந்த 8 சித்திகளும் 8 சித்தி தானான் திரிபுர, அந்த சித்தி நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த சித்தி தான் வந்து திரிபுரை சித்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. திரிபுரை அப்படின்னா 3 சித்திகள் சங்கமிக்கக்கூடிய அந்த இடம். அப்ப இது எந்த இடத்துல கிடைக்குதுன்னா 3 நாடிகளும் நமக்கு இணையக்கூடிய அந்த இடத்துல இந்த சித்தி, அந்த திரிபுரை அப்படிங்கிற அந்த சித்தியினுடைய அருளினால், அந்த சக்தியினுடைய அருளினால் நமக்கு இந்த சித்திகளோட சேர்ந்து அந்த ஞானம், சித்தியும் புத்தியும் நமக்கு கிடைக்கக்கூடும். சக்தி அருள் தர தான் உளவாகுமே. இந்த சக்தி வந்து நமக்கு அருள் கொடுத்து நம்மள கீழே இருந்து ஒரு கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் இந்த அட்டமா சித்தி கொடுத்தாலும் அந்த திரிபுரை சக்தி வந்து நமக்கு அருள் செய்யும் போதுதான் அந்த புத்தி நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா சித்திய மட்டும் வச்சுக்கிட்டு நாமளும் வந்து கூடு விட்டு கூடு பாயிறேன், அணுவா மாறுறேன், பெருசா மாறுறேன் நாம செய்துகிட்டே இருக்க வேண்டியதானே தவிர ஞானம் வந்து நமக்கு கிடைக்காது. அப்ப ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சித்திகளையும் தாண்டி அடுத்த நிலையான அந்த திரிபுர சக்தி நமக்கு அருள் செய்தாதான் இந்த சித்தியோட சேர்ந்து புத்தி கிடைக்கும். நம்ம முதையே திருமூலர் சொல்லிட்டார்,
நம்ம எதை நோக்கி போறோம்னா இறைவனுடைய திருவடி ஞானத்தை அடையிறதுக்காக தான் போறோம். அதுக்கு இடையில இந்த வரக்கூடிய இந்த சித்திகள்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அததான் கடைசி பாடல்லையும் சொல்லி முடிக்கிறாரு. சித்தியோட உனக்கு புத்தியும் வேணும், அதை கொடுக்கணும்னா திரிபுர சக்தி வந்து உனக்கு அருள் செய்யணும்னு. திரும்ப பார்க்கலாம். சித்திகள் எட்டன்றி சேரெட்டு யோகத்தால், அட்டாங்க யோகத்தினால் நாம பயிற்சி செய்ய நமக்கு இந்த 8 விதமான சித்திகள் அட்டாங்க சித்தியோட சேர்ந்து புத்திகளானவை எல்லாம் புலப்படும். புத்திகளா அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பெரிய ஞானமான அந்த மெய்ஞானம் அனைத்தும் நமக்கு விளங்கப்படும். சித்திகள் என் சித்தி தானே தானான் திரிபுரை, இந்த 8 விதமான சித்திகளுடன் சேர்ந்து அந்த புத்தியையும் நமக்கு அருள் செய்பவள் திரிபுரை சக்தி. திரிபுரை சக்தி அருள் தர தானுளவாகுமே. அந்த சக்தியானவள் அருள் தரும் போது மட்டுமே சித்தியுடன் சேர்ந்து நமக்கு புத்தியும் வாய்க்கப்பெறும். இதோட 670 பாடல்கள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 671வது பாடல் அனிமா. அனிமானா என்ன அப்படிங்கிறத அடுத்து 3 பாடல்கள் கொண்டு விளக்குறாரு. இது மாதிரி அந்த 8 சித்தியையும் விளக்கி முடிக்கும் போது அந்த அட்டமா சித்தி இதோட முடிஞ்சு அடுத்த தலைப்பு ஆரம்பிக்கும். நம்ம திங்கட்கிழமை கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு சித்திகளா வந்து பார்க்கலாம். இதோட இன்னைக்கு நம்ம பார்த்த 4 பாடலோட இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். முதல் பாடல் என்ன பார்த்தோம்? அந்த சுழுமுனை நாடி அதை பத்தி பார்த்தோம். அது எப்படி இருக்குன்னா ஒரு விளக்கு போல இருக்கு. அந்த விளக்கினுடைய ஒளியில தான் சக்தியானவள் நம்மள மூலாதார அக்கினியில இருந்து நம்மள மேல கொண்டு செல்லக்கூடியவள் அப்படின்னு பார்த்தோம். அது மேல போகும்போதுதான் நமக்கு இந்த 8 விதமான சித்திகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாரு. அடுத்து அந்த 8 சித்திகள் 3 மண்டலங்களையும் கடந்து அந்த சந்திர மண்டலத்துக்கு போகும்போது அமுதை உண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து இந்த 3 அக்கினி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் கடக்கும் போது இந்த 3 சக்திகளும் இணைந்து அங்க வந்து திரிபுரை சக்தின்னு ஒரு சக்தியா இருந்து அவள் அருள் கொடுக்கும் போதுதான் நமக்கு இந்த அட்டமா சித்தியோட சேர்ந்து சித்தியும் புத்தியுமா ஞான நிலை வந்து கிடைக்கும். இதோட இன்றைய வகுப்பை முடிச்சுக்கலாம். ஆமா, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்து மகளிர் தினம். அதனால நம்ம சக்தி யோகால இருக்கக்கூடிய அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அந்த மகளிரை சாதிக்க வைக்கிறது ஆண்கள் தான். ஒவ்வொரு பெண்ணினுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஆண்கள் தான் காரணமா இருக்காங்க. அதனால நமக்கு ஹாப்பி விமன்ஸ் டேனா ஆண்களுக்கு வந்து நாம நன்றி சொல்லிக்கலாம். அனைத்து ஆண்களுக்கும் நன்றி. அப்புறம் இது வந்து நம்ம சக்தி யோகாக்கு கிடைச்ச அவார்டு. இந்த பெண்கள் தினத்துக்கு இங்க விருதுநகர்ல இருக்கிற ஜேசிஐ கிளப்ல இருந்து பெண்கள் சாதனையாளர்னு சொல்லி விருது கொடுத்தாங்க. அதுல நம்ம சக்தி யோகா சார்பா எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்த சந்தோஷத்தை விட எனக்கு எது சந்தோஷம்னா அன்னைக்கு தான் நான் எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லி போயிட்டேன். எனக்காக நம்ம சக்தி யோகா டீம்ல இருந்து 3 பேர் நான் சொன்ன உடனே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, அதனால அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வாழ்த்துக்கள் மேம். நன்றி மேம், நன்றி. வாழ்த்துக்கள்ப்பா. நிறைய அவார்டு வாங்கணும். வாங்கிருவோம் மேம். எனக்கு உங்க சார்பா என் பேரை போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம எல்லாரும் போடணும், இடம் இல்லாதனால கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் ஆர்வமா வரலைன்னா நானும் இந்த கிளாஸ் எடுத்திருக்க மாட்டேன் இல்லையா? அதனால மெயின் காரணம் நீங்க எல்லாரும் தான். அதனால இந்த அவார்டை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓகே ஓகே, சரி, தேங்க்யூ. இப்ப கிளாஸ முடிச்சுக்கலாம். திரு
திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை முடிப்போம். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம். நன்றி. Thank you, ma'am. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ். நன்றி.